வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரெட் பீஸா. ரொம்பவே சீஸியான ஒரு பிரெட் பீஸா தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான இன்க்ரீடியன்ட் 1 பாக்கெட் மில்கி மிஸ்ட் சீஸை வந்து நான் துருவி வச்சுருக்கேன். ஒரிகானோ வந்து 1 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ வந்து 2 டொமேட்டோவை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், தேவையான அளவு பட்ரு, கேப்சிகம் வந்து 1 கேப்சிகம் இந்த மாதிரி ஸ்மால் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைனா கூட வத்தலை நீங்கள் மிக்ஸியில் சொல்லிக்கலாம், 2 ஆனியன் வந்து நான் இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன், தேவையான அளவு உப்பு, சாஸ் வந்து டொமேட்டோ சாஸ் வந்து 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் நம்ம ஃபஸ்ட்டு கேப்சிகம், எல்லா கேப்சிகமே அதில் போட்டுக்கலாம். இப்போ ஆனியனும் கேப்சிகமோட போட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் டொமேட்டோ நீங்கள் வந்து இந்த மாதிரி க்யூபாக கூட கட் பண்ணி பிரெட் பீஸா பண்ணலாம், இல்லைன்னா ஸ்லைஸாக கூட நீங்கள் கட் பண்ணி பிரெட் பீஸா பண்ணிக்கலாம். இப்போ ஆரிகானோ ஆட் பண்ணிக்கலாம். ஆரிகானோ ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இவ்வளோ இன்க்ரீடியன்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சாஸ் பண்ணலாம். இப்போ டொமேட்டோ சாஸில் வந்துட்டு நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சாஸும் ரெடி. இப்போ நான் வந்து 4 பிரெட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த பிரெட்டில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சாஸை வந்து தடவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 4 ஸ்லைஸ் பிரெட்லேயும் நம்ம தடவிச்சு. இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த பிரெட்டுக்கு எவ்வளோ வெஜிடபிள்ஸ் தேவைப்படுதோ அவ்வளோக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ சாஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம சீஸை வந்து மேலே துருவி இருக்க சீஸை வந்து மேலே வைக்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோக்கு சீஸியாக தேவைப்படுதோ அவ்வளோ சீஸ் வந்து நீங்கள் வந்து உங்களோட வெஜிடபிள்ஸ் மேலே வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட பிரெட் பீஸா எல்லாமே நம்ம இதை ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வில் எடுத்து வைக்க வேண்டியதான். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் பட்டர் எடுத்து பேனில் போட்டு எடுத்துக்கலாம். அது மெல்ட் ஆகிடுச்சுப்போம். இப்போ பட்டர் மெல்ட் ஆனதும் நம்மளோட ப்ரெட்டை வந்து இந்த பேனில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 6 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட சீஸ் வந்து ரொம்பவே மெல்ட் ஆகி ரொம்ப எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட பிரெட் பீஸா ரொம்பவே டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. இது இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.